இன்றைக்கி தான் வந்து கோபி 65 வந்து ரெடி ஆகி வந்துச்சு. ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் கோபி 65 இன்றைக்கி இதை வச்சு தான் காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறேன். வாங்க இப்போ நம்ம சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் காலிஃப்ளவர் 65 எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹேமாஸ் கிச்சன் காலிஃப்ளவர் 65 போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு பிரட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கலந்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிரட்டிக்கலாம். நான் இது பொடி சேர்த்துக்கிறேன். இது ஒரு பூ ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். நல்லா இந்த மாதிரி பிரட்டிக்கோங்க. இப்போ எண்ணெயை காய வச்சு ஒவ்வொன்றா போட்டு பொரிக்க வேண்டியதான். இதில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. அப்படி உதுத்த மாதிரியே போட்டுக்கோங்க. மசாலா நல்லா உதிராமல் வருது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஈவினிங் டைம்லலாம் ஸ்நாக்ஸுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இன்றைக்கி லஞ்ச் என்னென்னா தக்காளி சாதம், காலிஃப்ளவர் 65, பாவக்காய் ஃப்ரை. இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஆஃபீஸ் லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலிஃப்ளவர் 65 சாப்பிட்டு பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி நல்லா மொறு மொறுன்னு இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இந்த சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோபி 65, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை இது எல்லாமே நம்மளோட ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.